காட் இமேஜோட பேக்ரவுண்டில் ஒரு ஃப்ளவர் எஃபெக்ட்ஸை ரன் பண்ணி இதை ஒரு எஃபெக்ட்ஸாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு காட் இமேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இது வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் உள்ளதை நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒரு காட் இமேஜ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு பேக்ரவுண்டில் நம்ம ஒரு எஃபெக்ட்ஸ் ரன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நான் இந்த இமேஜை எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இமேஜை நம்ம வந்து எஃபெக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி பேக்ரவுண்டில் ரன் பண்ண போகிறோம். இந்த விநாயகருக்கு பேக்ரவுண்டில் இந்த எஃபெக்ட்ஸை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இது இப்போ இமேஜாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை எஃபெக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நான் மேக்ரோமீடியா ஃப்ளாஸ் இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஃப்ளாஷ் டாக்குமெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஃப்ளவர் இமேஜை நான் ரன் பண்ணிக்கிறேன். நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் எனக்கு ஏற்றாப்புல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் பண்ணால் மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இதை அப்படின்னா, இதை நான் இப்போ வந்து கிரியேட் மோஷன் ஃபீன். ஸோ நான் இதை ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ 30ல் வச்சு இன்சர்ட் ஃப்ரேம் அப்படின்னு நான் கொடுத்துட்டு லைட்டாக ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். 60ல் வச்சு இன்சர்ட் ஃப்ரேம் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். நான் இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட்ஸை ரன் பண்ணணுமோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணி எஃபெக்ட்ஸாக வச்சுக்கோங்க. நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் இதை. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி பேக்ரவுண்டில் வைக்கலாம். ஸோ ஃபைல் நேம் கேட்குது, நான் ஃப்ளவர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஃப்ளவர் பி அப்படின்னு நான் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. ஸோ சேவ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் தான் ஃப்ளவர் பி அப்படிங்கிறது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ க்ரியேட் பண்ண இந்த ஃப்ளவர் இமேஜ் வந்துருச்சு. இதை தான் நம்ம இந்த விநாயகர் பேக்ரவுண்டுக்கு வைக்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பண்ணலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் வந்து இதுதான் வைக்கணுமா அப்படின்னு இல்லை, நீங்கள் எந்த SWF ஃபைல் வச்சுருந்தாலும் இதில் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மறுபடியும் மேக்ரோமீடியா ஃப்ளாஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த டாக்குமெண்ட்டை. ஸோ மறுபடியும் நியூ ஃப்ளாஷ் டாக்குமெண்ட். ஸோ இப்போ நான் லேயர் 1ல் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ க்ரியேட் பண்ண ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஃப்ளவர் பி நம்ம இந்த ஃபைல் தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ SWF ஃபைல் இதை வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ லோட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் ரொட்டேட் ஆகும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோ இருக்குது பாருங்கள் இன்சர்ட் லேயர் அப்படின்னு, இந்த ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர் 2 அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ லேயர் 1ல் தான் நம்ம வந்து இந்த பேக்ரவுண்டில் உள்ள அந்த ரொட்டேட்டிங் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். லேயர் 2 வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. லேயர் 2ல் எந்த ஒரு ஃபைலும் வந்து ரொட்டேட் ஆகலை. ஸோ லேயர் 2வை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் காட் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இருக்குது, அதனால் நான் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தெரியாது, இப்போ வந்து நான் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதில் தெரியாது. ஸோ பேக்ரவுண்ட் ஒயிட் வச்சதை நான் எடுத்துக்கிறேன் இந்த ஃபைலு. வச்சுட்டு எந்த இடம் வேணுமோ எனக்கு அந்த இடத்த பிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்படியே விட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும், இந்த ஃபைல் மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வேணாம், இந்த ஃபைல் வந்து எனக்கு வந்து ஜூம் ஆகிட்டு ஜூம் அவுட் ஆகணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் ஜூம் பண்ணி இது பண்ணிக்கலாம். லேயர் 1ல் லேயர் 2ல் வச்சுட்டு க்ரியேட் மோஷன் ஃபீன் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு 20ல் வச்சு இன்சர்ட் ஃப்ரேம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் இப்போ வந்து இதை ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ பாருங்கள் இது மாதிரி நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 16ல் வச்சு இன்சர்ட் ஃப்ரேம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் இதையும் இப்போ ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அப்படியே பிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஜூம் ஆகிட்டு ஜூம் ஆகுது. பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. எக்ஸ்போர்ட் மூவி. ஸோ நான் விநாயகர் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். விநாயகர் 2 அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் வச்சு நான் சேவ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இதான். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் இமேஜ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது இந்த விநாயகர் போட்டோவுக்கு பின்னாடி. ஸோ இதை நம்ம இப்போ எல்இடி எடிட்டில் நம்ம லோட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எது மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ண நான் தயாராக இருக்கேன். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் பாருங்கள் பேக்ரவுண்டில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணினாலும் பண்ணிக்கலாம். நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது இது மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டில் ரொட்டேட் ஆகுற மாதிரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எது மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.